அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. ஜீவகாருண்ய பகுதி. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அருளச் செய்த ஜீவகாருண்ய பகுதி. நாம் முன் பிறப்பில் பசித்தவர்கள் பசி குறிப்பறிந்து பசியை நீக்கியிருந்தால் இப்பிறப்பிலே நமது பசி குறிப்பறிந்து பசியை நீக்குவதற்கு பிறிதொருவர் நேர்வார். அப்போது அப்படி நாம் செய்யவில்லை, இப்போது நமக்கு இப்படி செய்ய எவரும் இல்லை என்று விவாகரித்து கொண்டு தூக்கம் பிடியாமல் துக்கப்படுகிற ஏழை ஜீவர்களுக்கு, தூக்கம் பிடியாமல் தூக்கப்படுகின்ற ஏழை ஜீவர்களுக்கு, அது துக்கம் இல்லை, தூக்கமே வரமாட்டேங்குது, ஆகாரம் கொடுத்து தூக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பது ஜீவகாருண்யம். என்ன அழகா சொல்றார் பாருங்க திரு அருள் பிரகாச வள்ளலார். நம்ம முன்ன பிறவியில பசித்தவர்களுக்கு பசி அறிந்து சாப்பாடு பசிப்பாடு குறிப்பறிந்து அவர்களுடைய பசியை நீக்கியிருந்தார். நம்ம பிறந்திருக்கிறோமே, இந்த பிறவியில நமக்கு பசியினுடைய குறிப்பறிந்து பசியை நீக்குவதற்கு பிறிதொருவர் வருவார், நேர்வார்ன்றார். யாராவது நமக்கு சாப்பாடு போடுவாங்க. பசின்னு இருக்கிறோம், அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, பசி என்று வந்தபோது பத்தும் பறந்தோம் போயிடும். அது மாதிரி பசி அறிந்து குறிப்பறிந்து நமக்கு உணவளிப்பவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருப்பார்கள். அப்படி நாம் செய்யலைன்னா நமக்கு இப்போ செய்யறதுக்கு யாருமே இல்லை. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருவர் ஜீவகாருண்யம் செய்தால்தான் அவருக்கு ஜீவகாருண்யம் நடக்கும். அதைத்தான் வள்ளல் பெருமான் அப்படி எதுவுமே செய்யாம, எண்ணங்கள் சரியில்லாமல் செயலும் சரியில்லாமல் அதிகாலை எழுந்தா கூட, பிரம்ம முகத்தில் எழுந்தா கூட அவன் பெரிய மகானா மாற முடியும். அவன் எண்ணமே சரியில்லையே, அவனுடைய டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, அவனுடைய கரு அமைப்பே சரியில்லை. அப்போ நீ என்னதான் பண்ணாலும் உண்மை வராது. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரகிரியார் சித்தர் பாடுறார். அதை தான் தூக்கம் பிடியாமல் துக்கப்படுகின்ற ஏழை ஜீவர்களுக்கு, அந்த தூக்கம் வராமல் துக்கமும் வருது, தூக்க முடியலையே, தவிக்கிறான், பசி வலி எப்படி கிள்ளுது, உடலை பிடிச்சு எல்லா உறுப்புகளையும் ஆட்டி படைக்குது. அப்போ அந்த ஏழை ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை அமைதிப்படுத்தி ஆனந்தப்படுத்தி, ஒருவேளை அவன் வாயிலே போடுகிற அந்த உணவு உள்ளே போய் ஜீரணமாச்சு எல்லா உறுப்புகளும் செயலூக்கம் பெறுது, புத்துணர்ச்சி பெறுது. அதுதான் உண்மை. அப்படி அது இப்போ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, சாப்பிட்ட பிறகு நமக்குன்னு சொல்லுவாங்க, உண்ட மயக்கம் கொண்டவனுக்கும் உண்டு. இப்போ பசித்தவனே என்ன ஆகுது, நல்ல வயிறு முழுக்க நல்ல ரசனையோடு சாப்பாடு நமக்கு பல்வேறு சுவை, இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் ஓப்போடு இணைந்து எல்லாம் சேர்ந்து கொடுத்து அறுசுவை உணவு கொடுத்தோடனே என்ன ஆகுது, அப்பா சாப்பிட்டோடனே ஒரு டக்குன்னு படுக்கிறோம், தூக்கம் வருது. அப்போ தூக்கம் பிடிக்க வைப்பது ஜீவகாருண்யம். ஆகவே நம்ம இந்த ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆகவே தூக்கம் பிடிக்க வைப்பது ஜீவகாருண்யம். தயவு செய்து எல்லாரும் முடிந்த அளவுக்கு உங்களால் யாருக்காவது பசிபாடு போக்குற வேலையை செய்யுங்க. ஒரு நாளில் எப்படியாவது, அது ஜீவராசிகளுக்காக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், தாவர வகைகள் கூட இருந்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஒரு செடி வாடிச்சுனா கூட அதுக்கு தண்ணி ஊற்றினாலும் அது ஒரு ஜீவகாருண்யம். ஆகவே பசிபாடு நீக்குவது தான் ஒரு மனிதனுடைய
உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.